ஆருத்ரா தரிசனம் அப்படின்னா என்ன சார்? 27 நட்சத்திரங்கள்ல 2 நட்சத்திரங்கள் மட்டும்தான் திரு அப்படிங்கிற அடைமொழியோட இருக்கக்கூடியது. நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சிவனின் முதல் கோயில் திரு உத்தரகோச மங்கை. முதல்ல இந்த உலகம் தோன்றிய பொழுது தோன்றிய சிவாலயம் அந்த ஆலயமாக கருதப்படுகிறது. இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய இதுல வைகுண்ட ஏகாதசிக்கு எவ்வளவு முக்கியத்துவம் வைணவர்கள் கொடுக்கின்றார்களோ அதே போல சைவர்கள் என்று அழைக்கப்படக்கூடியவர்கள் இந்த திருவாதிரை ஆருத்ரா தரிசனத்துக்கு முக்கியத்துவம் அளிப்பார். பொதுவாகவே நடராஜர் அப்படிங்கிறது வழிபாடு அப்படிங்கிறது நம்ம தமிழகத்தில் மிக முக்கியமான ஒன்று. சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய நடராஜர் அவருடைய கால் பெருவரல் அந்த இதில் தான் உலக இயக்கமே இருக்கிறதாக சொல்வதுண்டு. இப்போ இந்த ஆருத்ரா தரிசனத்துக்குன்னு ஸ்பெஷலாக விரத முறை இருக்கா சார்? சிவனை வழிபடுறது, இந்த அபிஷேகத்தை முழுமையாக பார்ப்பது. அதிலும் இந்த விஷயத்தில் அகத்தியர் ஜீவநாடியில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, இந்த அபிஷேகத்தை பார்ப்பது நல்லது. அதே நேரத்தில் நிறைய பேர் நடராஜரை வச்சா அதாயிரம் இதாயிரம்லாம் சொல்லுவாங்க. நான் வழிபடக்கூடிய சித்தபெருமக்களும் தெய்வங்களும் என்னை வழிநடத்தக்கூடிய குருமார்களும் நடராஜர் சிலை வீட்டில் இருக்கணும்னே சொல்லுவாங்க. அவருக்கு தான் பேர் கூத்தன் அப்படின்னும் சொல்கிறது. இதுதான் வழிபாட்டு முறைக்கு என்ன அப்படின்னா, மனுஷனுக்கு பணங்காசெல்லாம் ரெண்டாவது. முதல்ல தேவை என்னது? நிம்மதியாக இருக்கணும், ஆனந்தமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், மன மகிழ்ச்சியாக இருக்கணும். இப்போ அதை வழங்கக்கூடிய ஒரு மிக சிறப்பான இந்த நிகழ்வில் நாம் கலந்து கொள்வதால் நமக்கு ஆனந்தமாக இருப்போம். திருச்சி பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது, மாற்றுரை வரதீஸ்வரர் திருவாசி அப்படின்னு சொல்லி. எல்லா இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் இந்த நடராஜ தத்துவத்தில் முயலகன் மீது தான் ஒரு காலம் வச்சு தாண்டவம் ஆடுவார். ஆனால் அந்த கோயிலில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா முயலகன் இருக்க மாட்டார், இந்த பாம்பு தான் இருக்கும். சிவனை வழிபடுறதுக்கு பெரிய அளவு நாம் பகிரத பிரயத்தனம்லாம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஓம் நமச்சிவாய மந்திரத்தை சொன்னாலே போதுமானது. தி டிவைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம கூட யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நற்பவி நம்பிராஜன் சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் நற்பவி சார். ஆருத்ரா தரிசனம் அப்படின்னா என்ன சார்? அதாவது பொதுவாகவே 27 நட்சத்திரங்களில் 2 நட்சத்திரங்கள் மட்டும்தான் திரு அப்படிங்கிற அடைமொழியோடு இருக்கக்கூடியது. ஒன்று திருவோணம், அது பெருமாளுக்கு உகந்த நட்சத்திரம். இன்னொன்று திரு ஆதிரை, அதைத்தான் ஆருத்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. சிவபெருமானுக்கே ஒரு பேர் ருத்ரன் அப்படின்னு பேர். இந்த ஆருத்ரா தரிசனம் அப்படிங்கிறது தொன்று தொட்டு வழங்கக்கூடிய ஒன்று. நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சிவனின் முதல் கோயில், சிவனின் ஊர்னு சொல்லப்படக்கூடிய ஊர் திரு உத்தரகோச மங்கை. இது ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பழமையான ஆலயம். பல்லாயிரம் வருடங்களுக்கு முந்தைய ஆலயம். முதல்ல இந்த உலகம் தோன்றிய பொழுது தோன்றிய சிவாலயம் அந்த ஆலயமாக கருதப்படுகிறது. இந்த ஆருத்ரா அப்படிங்கிறது மாதத்தில் எல்லா நாளுமே அந்த திருவாதிரை நட்சத்திரம் வரும். அதே நேரத்தில் இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய இதில் வைகுண்ட ஏகாதசிக்கு எவ்வளவு முக்கியத்துவம் வைணவர்கள் கொடுக்கின்றார்களோ அதே போல் சைவர்கள் என்று அழைக்கப்படக்கூடியவர்கள் இந்த திருவாதிரை ஆருத்ரா தரிசனத்துக்கு முக்கியத்துவம் அளிப்பார்கள். இது சிவனின் பிரபஞ்ச தத்துவத்தை, காஸ்மிக் எனர்ஜி, காஸ்மிக் பவரை சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான நிகழ்வு. பொதுவாகவே சிவபெருமான் தான் 5 தொழிலை செய்யக்கூடியவர். அதாவது படைத்தல், அழித்தல், காத்தல், இருத்தல், மறைத்தல் அப்படிங்கிற 5 தொழிலை செய்யக்கூடியவர் சிவபெருமான். பரம்பொருளாகிய சிவபெருமானின் பிரபஞ்சத்தின் ரகசியத்தை உணர்த்தக்கூடியது தான் இந்த திருவாதிரை அப்படிங்கிறது. அப்படிங்கிற இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய திருவாதிரைக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் என்றால், பெருமாளே ஒரு இதில் என்ன சொல்லியிருப்பார்னா, மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு சொல்லியிருப்பார். அரியும் சிவனும் ஒன்று, அறியாதவர்கள் வாயில் மண்ணு அப்படின்னே சொல்லுவாங்க. நாம் சாப்பிட்ற அரிசி அப்படிங்கிறது வேற ஒன்றும் கிடையாது. அரி அப்படின்னா பெருமாள், சி அப்படின்னா சிவன். அப்போ அந்த அரிசியிலேயே அவங்க 2 பேருமே ஒன்றா இருக்காங்கங்கும்போது இதுவும் ஒரே மாதத்தில், இந்த மார்கழி மாதத்தில் தான் வருகிறது. இன்று இந்த திருவாதிரை நாளில் இங்கே என்ன அப்படின்னா ஒரு விசேஷம். வருடத்தில் ஒரு தடவை தான் அங்கே அந்த மரகத பச்சை மேனியோடு அவர் இருக்கக்கூடியதுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த சந்தன காப்போடையே ஒரு வருஷம் ஃபுல்லாகவே அவர் அப்படியே தான் இருப்பார்.
வருடத்தில் ஒரு தடவை தான் அங்கே அபிஷேகமே அந்த மாதிரியான இது நடக்கும். பொதுவாகவே வந்து நடராஜர் அப்படிங்கிறது வந்து வழிபாடு அப்படிங்கிறது நம்ம தமிழகத்தில் மிக முக்கியமான ஒன்று. சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய நடராஜர் அவருடைய கால் பெருவரல் அந்த இதில் தான் உலக இயக்கமே இருக்கிறதாக சொல்வதுண்டு. ஏன்னா அது ஆகாய தத்துவத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடியது. பஞ்ச சபைகளில் அது பொன்னம்பலம் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது. அங்கே வந்து மனிதர்களின் உடலில் இருக்கக்கூடிய நரம்புகள் எலும்புகளை வைத்தே வந்து அந்த மேற்கூரை வந்து கூறப்பட்டிருப்பாங்க. ஸோ அவ்வளவு சக்தி வாய்ந்த ஸ்தலம்தான் அந்த சிதம்பரம். சிவ சிதம்பரம், தில்லையம்பலம், பொன்னம்பலம் அப்படின்னே சொல்கிறதுண்டு. ஸோ இந்த ஆருத்ரா அப்படிங்கிறது வந்து நாம் மாதந்தோறும் இந்த திருவாதிரை நட்சத்திரத்தன்று விரதம் இருந்து வருடத்தின் அந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஆருத்ரா தரிசனத்தை திருவுத்திரகோசம் மங்கையில் போய் தரிசனம் செய்தோம் என்றால் நம்மளுடைய சகல பாவ தோஷ எல்லாமே விலகி கர்ம வினைகள் நீங்கி நல்ல பலன்கள் நமக்கு நிறைய கிடைக்க பெறும். இப்போ இந்த ஆருத்ரா தரிசனத்துக்குன்னு ஸ்பெஷலாக விரத முறை இருக்கா சார்? ஆமாம், பொதுவாகவே வந்து எல்லா ஏகாதசிக்கு மாதமும் வந்து விரதம் இருக்குது. சிவராத்திரிக்கு மாதம் விரதம் இருக்குது. பிரதோஷத்துக்கு மாதம் அதாவது 2 தடவை வரும் பிரதோஷம். தேய்பிரையில் ஒன்று, வளர்புறையில் ஒன்று. இதை மாதிரி விரதங்களை மேற்கொண்டவர்கள் தான் நாம். இன்றைக்கி தான் நம்ம வந்து காலப்போக்கில் அது மாறிடுச்சு. பட் இன்றைக்கும் அதை கடைப்பிடிக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்க தான் செய்கிறாங்க. சிவனை வந்து வழிபடுறது, அந்த அபிஷேகத்தை முழுமையாக பார்ப்பது. அதிலும் இந்த விஷயத்தில் வந்து அகத்தியர் ஜீவநாடியில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, இந்த அபிஷேகத்தை பார்ப்பது நல்லது. அதே நேரத்தில் சிவபெருமான் வந்து அந்த திருவுத்திரகோச மங்கையில் அபிஷேகம் நடக்கக்கூடிய காலகட்டத்தில் அங்கே இருக்கக்கூடிய பழமையான ஸ்தல விருட்சமான இலந்தை மரம் இருக்கும். அதுக்கு அடியில் தான் அவர் வந்து அமர்ந்து அவர் வந்து தவம் செய்து கொண்டிருப்பார். அந்த அபிஷேகத்தை பார்த்த பிறகு அந்த இடத்துல நாம் கொஞ்ச நேரமாவது அமர்ந்து நாம் அவரை வணங்கினோம் அப்படின்னா நம்மளுடைய கர்ம வினைகளை நீக்கி விடுவார், நமக்கு இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்களை நீக்குவார் அப்படிங்கிறதே அங்கே இந்த அகத்தியர் ஜீவநாடியில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. நடராஜரை பற்றி இன்னும் சொல்ல போனால் நம்மளுடைய மறைந்த முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் ஐயா இருக்கார் இல்லைங்களா, அவர் வந்து ஒரு இஸ்லாமியராக இருந்தாலும் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக வெளிநாட்டுக்காரங்க வந்து காட்ஸ் பார்ட்டிகிள்னு ஒன்று கண்டுபிடிச்சாங்க. அந்த காட்ஸ் பார்ட்டிகளை கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய தடைகள் ஏற்பட்டது. அதை வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் கண்டுபிடிக்க முடியல. அப்போ இவர்கிட்ட தான் வந்து என்ன இந்த மாதிரியான ஒரே இதாக இருக்குது, இதை எப்படி நாங்கள் இது பண்ணுறது, நாங்கள் போனால் இயற்கை சீற்றம் இந்த மாதிரியான இது இருக்குது, எங்களால் முன்னோக்கி செல்ல முடியல, என்ன பண்ணலான்னு கேட்கும்போது அவர் இவங்களுக்கு வந்து ஒரு நடராஜர் சிலையை வந்து கொடுத்து, நீங்கள் எந்த இடத்துல ஆராய்ச்சி பண்ணுறீங்களோ அந்த இடத்துல வந்து இந்த நடராஜர் சிலையை வச்சுட்டு நீங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணுங்கள், நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக இதை கம்ப்ளீட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. அந்த நடராஜர் சிலையை வச்சதுக்கப்புறம் தான் அந்த காட்ஸ் பார்ட்டிகிள்ங்கிறதையே அவங்க கண்டுபிடிச்சாங்க. அவங்க 2 பேருக்குமே நோபல் பரிசு கிடைத்தது. ஸோ வெளிநாட்டவர்களே வந்து அந்த நடராஜ தத்துவத்தை புரிந்து கொண்டு, அவர் ஒரு இஸ்லாமியர், வெளிநாட்டவர்கள் வேறு மதத்தை சேர்ந்தவர்கள், ஆனால் நம்மளுடைய நடராஜ பெருமானுடைய தாத்பரியத்தை புரிந்து கொண்டு இவ்வளோ பெரிய சயின்டிஸ்டே சொல்கிறாருன்னா அதில் ஒரு விஷயம் இருக்குதுன்னு நினச்சி அவங்க செஞ்சாங்க. கடவுள் துகள் என்று சொல்லப்படக்கூடிய காட்ஸ் பார்ட்டிகளை வந்து அவங்க கண்டுபிடிச்சி நோபல் பரிசு அவர்களுக்கு கிடைத்தது. அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த மாதிரியான நடராஜரை ஒவ்வொரு வீட்டிலையும் நடராஜர் சிலை வைத்து கொள்ள வேண்டும். நிறைய பேர் நடராஜரை வச்சா அதாயிரம் இதாயிரம்லாம் சொல்லுவாங்க. நான் வழிபடக்கூடிய சித்த பெருமக்களும் தெய்வங்களும் என்னை வழிநடத்தக்கூடிய குருமார்களும் நடராஜர் சிலை வந்து வீட்டில் இருக்கணும்னே சொல்லுவாங்க. அவருக்கு தான் பேர் வந்து கூத்தன் அப்படின்னும் சொல்கிறது உண்டு. ஏன்னா அவருக்கு வந்து 108 தாண்டவங்கள், சிவ தாண்டவங்கள் வந்து ஆடி இருக்கிறார். அதில் வந்து இந்த திருவாதிரை நாளில் தான் வந்து ஆருத்ரா தரிசனத்தில் தான் வந்து ஆனந்த தாண்டவம் அப்படிங்கிறது அரங்கேறியதாக சொல்லப்படுகிறது. அந்த ஆனந்த தாண்டவம் அப்படின்னா என்ன அப்படின்னா, அதை நாம் கண்ணால் பார்ப்பதும் அல்லது அதை பற்றி நினைப்பதும், அந்த காலகட்டத்தில் நம்ம நடராஜரை வழிபடுறதும் வந்து பார்த்திங்க அப்படின்னா
நாம் எப்போவுமே ஆனந்தமாக இருப்போம் என்பதுதான் இந்த தாத்பரியம். இந்த வழிபாட்டு முறைக்கு வந்து என்ன அப்படின்னா, மனுஷனுக்கு வந்து பணங்காசெல்லாம் ரெண்டாவது. முதல்ல தேவை என்னது? நிம்மதியாக இருக்கணும், ஆனந்தமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், மன மகிழ்ச்சியாக இருக்கணும். அப்போ அதை வழங்கக்கூடிய ஒரு மிகச் சிறப்பான இந்த நிகழ்வில் நாம் கலந்து கொள்வதால் நமக்கு ஆனந்தமாக இருப்போம். எல்லாராலையும் போகிறதுக்கு சில அசௌகரியங்கள் இருக்க தான் செய்யும். நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே இருக்கக்கூடிய சிவாலயத்தில் போய் இந்த ஆருத்ரா தரிசனத்தை பார்த்தீர்கள் என்றால் அந்த திருவுத்திரகோச மங்கையிலும் சிதம்பரத்திலும் கிடைக்கக்கூடிய பலன்கள் கண்டிப்பாக இறைவன் சிவபெருமான் வந்து உங்களுக்கு வழங்கக்கூடியதாக இருப்பார். ஓகே சார். இப்போ இந்த ஆருத்ரா தரிசனத்துக்கு வந்து ஒரு கதை இருக்குல்ல சார். இப்போ சிவன் வந்துட்டு பார்வதி கிட்ட கோச்சிட்டாங்க, அந்த மாதிரியான ஒரு கதைகள் இருக்குல்ல சார். அதில் என்ன சார் சொல்ல வராங்க? ஆக்சுவலாக வந்து இதுக்கு வந்து நிறைய புராண கதைகள் உண்டு. அதாவது தாருகாவனம் அப்படிங்கிற இடத்துல சில முனிவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கடவுள் அப்படின்னா வந்து ஒரு சில இதுக்கு தான், அவருக்கு மிகப்பெரிய அதிகாரம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி இது பண்ணி சிவனையே மதிக்காமல் சில விஷயங்களை அவர்கள் செய்வார்கள். அப்போ சிவபெருமான் என்ன பண்ணுவார்னா, பிச்சாடனார் வேடத்தில் வந்து அங்கே அந்த முனிவர்களுடைய வீட்டில் போய் அவர் வந்து இது பண்ணும்போது அவர்களுடைய மனைவிமார்கள் எல்லாமே அவர் பின்னாடியே போக ஆரம்பிச்சிருவாங்க. அது ஒரு திருவிளையாடல் தான். அதுவும் இந்த ஆருத்ராவில் தான் நடந்ததாக சொல்லப்படக்கூடியது. அப்போ அங்கிருந்து வந்து இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, இவங்க முனிவர்கள்ங்கிறதுனால நிறைய யாகம்லாம் பண்ணி அவருக்கு மேலே வந்து சில விஷயங்களை ஏவி விடுவாங்க. இந்த மான், மழு, ஆயுதம் அந்த மாதிரியானது. அப்புறம் இந்த முயலகன்கிற அசுரனையும் ஏவி விடுவார்கள். இவர் எல்லாத்தையுமே வந்து இவர் தான் பரம்பொருளாச்ச, எல்லாத்தையுமே இது பண்ணி அந்த முயலகனை காலு கீழே போட்டு அவர் நடனம் ஆடுவார். மான், மழு எல்லாத்தையுமே அவர் வந்து தன்னுடைய இதாக வச்சுக்குவார். ஸோ அப்புறம் தான் அவங்களுக்கே வந்து இறைவனின் பேராற்றல் வந்து புரிகிறது. இதுக்கு இன்னொரு விஷயம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சேந்தனார் அப்படின்னு ஒரு சிவனடியார் இருந்தார். அவரோட இதே என்ன அப்படின்னா, விறகு வெட்டி சம்பாதிச்சு அதில் வரக்கூடிய வருமானத்தில் அவர் குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு நிறைய பேருக்கு சாப்பாடு போடுறது தான் அவருடைய முழு நேர தொழிலாக செஞ்சிகிட்ருக்கார். அப்போ ஒரு காலகட்டத்தில் வந்து என்னென்னா, சிவபெருமான் எப்பவுமே வந்து அந்த திருவிளையாடல் புரிவதில் வல்லவர். அந்த 64 திருவிளையாடலும் மதுரையம்பதியிலலாம் நிறைய நடந்த இது வந்து நம்ம பார்த்துருக்குறோம். அதை வச்சே ஒரு படம் வந்து சிவாஜி கணேசன் நடித்து பெரிய அளவில் ஹிட்டானது. அந்த சேந்தனாருங்கிறவருக்கு வந்து சோதனை செய்வதற்காக அந்த டைமில் வந்து ஒரு பெரிய மழை புயல் மாதிரியாக இதாகி விறகெல்லாம் நனைஞ்சு போய் அன்றைக்கி வந்து அவருக்கு வந்து எந்த விதமான பணமும் கிடைக்கல. அப்போ ஒரு அடியார் வந்து இவர் வீட்டுக்கு வந்து சாப்பிட வந்திருக்கார். அவங்க வீட்டில் என்ன பொருள் இருக்குது, இருக்கிறத வச்சு ஏதாவது பண்ணலான்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அரிசி இந்த இதையும் வச்சு களி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் 7 வகையான காய்கறிகளில் கூட்டு பண்ணி இது பண்ணுவாங்க. அதை அந்த சிவனடியார் சாப்பிட்டு போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அடுத்த நாள் ஆலயத்தில் வந்து கதவை திறந்துறாரு அர்ச்சகர். அப்போ அந்த இடத்துல வந்து இந்த சிவனடியார் சாப்பிட்ட அந்த பருக்கைகள், அந்த மிச்ச மீதியான இதெல்லாம் இருக்குது. அப்போ தான் உணர்றாங்க, சேந்தனாரோடைய சிவபக்தியை வந்து உலகத்திற்கு தெரிவிக்கிறதுக்கு சிவபெருமானே அவதாரம் எடுத்து இவர்கிட்ட வந்து இந்த மாதிரியாக உணவருந்தினார் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களும் வந்து இந்த ஆருத்ராவுக்கு சம்பந்தப்பட்ட இதாகத்தான், நிகழ்வாகத்தான் இருக்கின்றது. அதனால தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, திருவாதிரைக்கு ஒரு வாய் களி அப்படின்னு சொல்லுவாங்க. திருவாதிரை அன்னைக்கு களி செய்கிறதுக்கு காரணமே அதுதான். அது வந்து சிவனுக்கு பிடித்த உணவாகவும் கருதப்படுகிறது. நாமளும் பண்ணி நிறைய பேருக்கு நாம் நெய்வேத்தியம் பண்ணலாம். எல்லா கோயில்கள்லேயும் களி தான் கொடுப்பாங்க. அதே மாதிரி இந்த கூட்டுக்கறி 7 வகையான காய்கறியை போட்டு கூட்டு வச்சு அதை அன்னதானமாக போடக்கூடிய இதெல்லாம் நடக்கக்கூடியதாக இருக்கிறது. இப்போ திருச்சி பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது, மாற்றுரை வரதீஸ்வரர் திருவாசி அப்படின்னு சொல்லி. எல்லா இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் வந்து இந்த நடராஜ தத்துவத்தில் முயலகன் மீது வந்து தான் காலை வச்சு தாண்டவம் ஆடுவார். ஆனால் அந்த கோயிலில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா முயலகன் இருக்க மாட்டார், இந்த பாம்பு தான் இருக்கும். அந்த பாம்போட தலை மீது நின்று தான் நடனம் ஆடக்கூடியவராக இருப்பார். ஸோ அந்த ஆலயத்துலேயுமே நாம் வந்து இந்த ஆருத்ரா தரிசனம் பார்ப்பது வந்து மிகச்சிறந்த நல்ல பலன்களை வழங்கக்கூடியதாக இருக்கின்றது. ஓகே சார்.
அதே போல் இப்போ இந்த ஆருத்ரா தரிசனத்தில் மக்கள் வந்து என்ன மாதிரி சிவனை வந்து வழிபடணும் அப்படின்னு இருக்கா சார்? கண்டிப்பாக. பொதுவாகவே வந்து சிவனை வழிபடுறதுக்கு பெரிய அளவு நாம் வந்து பகிரத பிரயத்தனம்லாம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஓம் நமச்சிவாய மந்திரத்தை சொன்னாலே போதுமானது. ஒரு 108 தடவையோ ஒரு 1008 தடவையோ மனசுக்குள்ளேயே நம்ம சொல்லிக்கலாம். சிவாலயங்களுக்கு கண்டிப்பாக இந்த நாளில் நாம் செல்ல வேண்டும். அந்த அபிஷேகத்தை பார்க்க வேண்டும். வசதி வாய்ப்பு இருப்பவர்கள் திருஉத்திரகோசமங்கை போகலாம், சிதம்பரம் போகலாம், பஞ்ச சபைகள் இருக்குங்களா அதுக்கு கூட போகலாம், பஞ்சபூத ஸ்தலங்களுக்கு கூட போகலாம். அங்கே எல்லாமே வந்து இந்த அபிஷேகத்தை பிரம்மாண்டமாக பண்ணுவார்கள். சிவபுராணம் படிக்கலாம். அது ரொம்ப மிக முக்கியமானது. சிவனை மனதில் நினைத்து இருத்தி சிவனை வழிபட்டாலே போதுமானது. அவர்களால் இயன்ற தான தர்மங்களை அவர்கள் செய்யலாம். அது வந்து இந்த களி மாதிரியானதை செஞ்சு நிறைய பேருக்கு வந்து இல்லாதவர்களுக்கு கொடுப்பதால் சிவபெருமானே என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரியான காலகட்டத்தில் நீங்கள் கொடுக்கும்போது நான் எப்படி சேந்தனாரிடம் போய் வந்து அந்த களி வாங்கி சாப்பிட்டனோ அதே மாதிரி உங்களிடமும் வந்து சாப்பிடுவேன்னு அவர் சொல்லியிருக்காரு. புராண இதில் அப்படி தான் இருக்குது. அதனால் சிவனே வந்து நம்மக்கிட்ட வந்து சாப்பாடு வாங்கக்கூடிய இது இந்த ஆருத்ரா தரிசன நாளில் நடப்பதால் அந்த காலகட்டத்தில் யாரும் நம்மக்கிட்ட வந்து சாப்பாடு கேட்டால் நம்ம தூக்கி எறிஞ்சு பேசுகிறதோ, முகத்தில் அடிச்சாவில் பேசுகிறதோ, அவர்களை அவமானப்படுத்துகிறதோ, கேவலப்படுத்துகிறதோ, இதை மாதிரியான விஷயங்களை எதையும் செய்யாமல் வந்திருக்கிறது சிவபெருமான்னு நினச்சி மனசார நம்ம அப்படியே அவங்களுக்கு வேண்டியதை நம்மளால் இயன்றதை செய்தோம் என்றால் அது சிவனுக்கே போய் சேரும். ஓகே சார். இப்போது எந்த மாதிரியான ராசிக்காரங்களுக்கோ நல்ல நட்சத்திரக்காரங்களுக்கோ நாளைக்கு வந்துட்டு நல்லா இருக்கும்? ஐ மீன் அந்த ஆருத்ரா தரிசனம் அப்போ பொதுவாகவே வந்து ஆருத்ராங்கிறது இந்த திருவாதிரைங்கிறது மிதுன ராசியில் தான் வரும். ஸோ சந்திரன் வந்து 27 நட்சத்திரத்தில் ட்ராவல் ஆகக்கூடியது தான் வந்து ஒரு மாத கணக்காக வருது. ஒரு ராசியில் வந்து 2.25 நாள் அவர் இருப்பார். அப்போ வந்து மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அந்த திருவாதிரை நட்சத்திரம் அப்படிங்கிறது மிதுன ராசியில் வருது. இப்போ அதில் தான் வந்து குரு பகவானும் இருக்கார். அதுக்கு நேர் எதிரில் தனுசில் தான் வந்து இப்போ இந்த புத்தாண்டுங்கிறது பிறந்திருக்கு. அதில் 4 கிரகங்களுக்கு மேலே இருக்குது. அப்போ இந்த மிதுன ராசி மிதுன லக்னம், அதுக்கப்புறமா வந்து தனுசு ராசி தனுசு லக்னம், இவர்களை மாதிரியான நபர்களுக்கெல்லாம் நல்ல பலன்கள் கிடைப்பதற்காக இந்த சிவபெருமானை ஆருத்ரா தரிசனத்தை வழிபடுவது ரொம்ப நன்மையாக இருக்கும். ஏன்னா வந்து 7.5 சனி நடக்குது, அஷ்டம சனி நடக்குது, கண்ட சனி நடக்குது, ராகு கேது இங்கே இருக்குது, குரு சரியான இடத்துல இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய அனைவருமே இந்த ஆருத்ரா தரிசனத்தை தரிசனம் செய்து பாருங்கள். அபிஷேகத்திற்கான பொருட்களை கொடுத்து பாருங்கள். அது உங்களுக்கு நல்ல விதமான பலன்களை வழங்கக்கூடியதாக இருக்கும். அந்த இடம் வந்து 6, 8, 12 வரக்கூடியவர்கள் கண்டிப்பாக வழிபட வேண்டும். இப்போ துலா ராசி, துலா லக்னம் இதுக்கெலாம் வந்து அது 9ஆம் பாவமாக வரும் அந்த மிதுனம் அப்படிங்கிறது. அதே மற்ற ராசிகள் அவங்க ராசியிலேருந்து அந்த மிதுனத்தை எண்ணும்போது 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடமாக வந்ததுன்னா அதுதான் 6ஆம் இடங்கிறது நோய், எதிரி, கடன். 8ஆம் இடங்கிறது ஆயுள் சார்ந்த பங்கம், அதுக்கப்புறம் எதிர்பாராத அவமானம், இழப்பு, பிரச்சனை, இது மாதிரியான இது. 12ஆம் இடங்கிறது மோட்சஸ்தானம், விரயஸ்தானம், இந்த மாதிரியானது. உதாரணத்துக்கு இப்போ அந்த திருஉத்திரகோசமங்கையில் அந்த சந்தன அபிஷேகம் பண்ணுறாங்கல்ல, அந்த சந்தனத்தை நாம் பிரசாதமாக எடுத்து நைவேத்தியமாக எடுத்து கொஞ்சம் வந்து இந்த நோய்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு வெந்நீரில் குழைத்து அவர்களுக்கு அதை வந்து ஒரு மருந்து மாதிரி கொடுத்தா தீராத கர்மவினை நோய்கள் கூட தீரும்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதை மாதிரியான விஷயங்களும் கூட நடக்கும். அதனால் இந்த அபிஷேகத்தில் கிடைக்கக்கூடிய நெய்வேத்திய பிரசாதங்கள், முக்கியமாக இந்த அபிஷேகம் பண்ணி வரக்கூடிய அந்த நீர், கோமுக தீர்த்தத்தில் வர்றது அல்லது நடராஜருக்கு அபிஷேகம் பண்ணி வரக்கூடிய அந்த சந்தனம், இது மாதிரியானதெல்லாம் வீட்டில் எடுத்துகிட்டு போய் நீங்கள் பத்திரமா வச்சு வழிபட்டீர்கள்னா உங்களுக்கு சகல விதமான சம்பத்துகளும் செல்வங்களும் கிடைக்கும். ஓகே சார். இப்போ நீங்கள் சொல்லிட்டு இருக்கும்போதே ஒன்று சொன்னீங்க, நடராஜருடைய அந்த தத்துவம் அப்படிங்கிறது, அதை கொஞ்சம் எலாபரேட்டாக சொல்கிறீங்களா சார்? அதாவது பொதுவாக வந்து நடராஜரோட காஸ்மிக் எனர்ஜி அப்படிங்கிற இதுதான் வந்து யூனிவர்ஸும் வேற கிடையாது. நடராஜரோட காஸ்மிக் பவருங்கிறது வேற எதுவுமே கிடையாது. இப்போ நம்ம இருக்கிறோம், ஒரு இயக்கம் அப்படிங்கிறது நடக்குது, நாம் எழுந்து நடக்கிறோம். இன்னார் வந்து இப்படி நடந்தார், இன்னார் இங்கே போனார்,
இந்த அமைச்சர் இப்படி வந்தார், இதை செஞ்சார் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒட்டுமொத்த இதுவுமே எப்படி இயங்குது அப்படின்னா இந்த நடராஜ தத்துவத்தின் மூலமாக. அவருடைய அந்த ஆடல் இதுவே பார்த்தீங்கன்னா ஓம் அப்படிங்கிற அந்த பிரணவ மந்திரத்தோட தத்துவத்தின் அடிப்படையில் தான் அதுவே அமைஞ்சிருக்கும். அதனால் அந்த நடராஜர் அப்படிங்கிறதே பொதுவாகவே சொல்லுவாங்க, ராஜான்னு பேர் வரக்கூடிய இறைவனை நாம் வழிபட்டோம்னா நாமளும் ராஜாதி ராஜாவாக இருப்போம். அப்படி பார்த்தீங்கன்னா பேரில் ராஜான்னு வரக்கூடியது நடராஜர், தியாகராஜர், அப்புறமா மதகஜ ராஜா, ஐயப்பன், இந்த மாதிரியான தெய்வத்தை வழங்கப்படுவது. அதுக்கடுத்து பெருமாளில் பார்த்திங்கன்னா ரங்கராஜன்னு சொல்லப்படக்கூடிய திருவரங்கம் பெருமாள் தான். இவங்க 4 பேருக்கு தான் பேர்லேயே ராஜா அப்படின்னு வரும். அதில் முதன்மையானவர் நடராஜர் தான். ஏன்னா இந்த நடராஜ தத்துவம் அப்படிங்கிறத நடராஜர் 10ன்னு பாடல்களே இருக்குது, பதிகங்கள் இருக்குது. நடராஜரை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எதற்கு இந்த இயக்கம் எப்படி இருக்குது, பிரபஞ்சம்னா என்ன, யூனிவர்ஸ் எப்படி தோன்றுச்சு, யார் மூலமாக இந்த படைத்தல், காத்தல், அழித்தல் தொழில் எல்லாமே நடக்கிறது, இறைவன்னா யார், நமக்குள்ளேயே அந்த நடராஜ தத்துவம் இயங்கி கொண்டே இருக்கும். நாம் கையை காலை வச்சுட்டு சும்மா இருக்கோமா, ஏதாவது ஆட்டிக்கிட்டு இது பண்ணிட்டு தானே இருக்கிறோம். அதை மாதிரியானதான் ஒரு சிம்பிள் கான்செப்டே அந்த இதுதான். அவர் ஆடலைன்னா உலகமே ஸ்தம்பிச்சு போயிடும். அதுலேயும் சில நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ருத்ர தாண்டவம் அப்படிங்கிற மாதிரியானதெல்லாம் வரும்பொழுது தான் பிரளயத்துக்கு ஒப்பான இயற்கை பேரழிவுகள், இயற்கை சீற்றங்கள், இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் நடக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ காளியோடு அவர் போட்டி போட்டு ஆடினது பேர் உற்சவ தாண்டவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் அவர் ஜெயிப்பார். ஸோ அப்படி ஒவ்வொரு தாண்டவத்துக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அது நம்ம தேடணும். எவ்வளவுக்கு எவ்வளோ நம்ம தேடுறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த நடராஜரே நமக்குள்ளே எல்லா விஷயங்களையும் கற்றுக் கொடுப்பார். ஓகே சார், இவ்வளோ நேரம் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி சார். நன்றி.